திருச்சி அரங்கத்திலிருந்து ஆன்மீக சொற்பொழிவாளர் சுமதி ஸ்ரீ இணைந்திருக்கிறார். சுமதி ஸ்ரீ, ஒவ்வொரு கடவுளினுடைய அவதாரத்தை பார்க்கும் பொழுதும் நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு கடவுளினுடைய அவதாரம் ஒவ்வொரு விதமாக இருக்கும். முருகனினுடைய பிறப்புமே ஒரு தத்துவத்திற்கு உட்பட்டதோ என்று தோன்றுகிறது. ஏனென்றால் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றுகிறான், சரவண பொய்கையில் பிறக்கிறான், பிறகு அங்கு பார்வதி வந்து அணைத்துக் கொள்ளும் பொழுது 6 முகனாக இணைகிறான். இது எல்லாம் எந்த தத்துவத்தை உணர்த்துகின்றன? முருகப்பெருமான் நெற்றிக் கண்ணிலிருந்து பிறந்தான். ரொம்ப அழகா சொன்னீங்க பூங்குழலி. அவர் பிறப்பதற்கு முன்பு, அவதாரம் செய்வதற்கு முன்பு அதே நெற்றிக் கண்ணால் ஒருவன் இறந்து போனான். அவனுக்கு பேர் என்னன்னா மன்மதன்னு பேரு. மன்மதன் சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணால் இறந்து போனான். அதே நெற்றிக் கண்ணிலிருந்து முருகப்பெருமான் அவதாரம் செய்தார். இது என்ன தத்துவம் தெரியுமா? மன்மதன்னா யாரு? ஆசை, வேட்கை, இன்னும் 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 என்று நம்முடைய ஆசையை தூண்டக்கூடியவன் இல்லையா? என்னெல்லாம் தீமை இருக்கோ அதற்கெல்லாம் காரணமானவன். இப்போ முருகனுடைய பிறப்பு அவதாரம் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா, எங்கே தீமை இருக்கிறதோ, எங்கே மனதை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதோ, அது அழிந்த பிறகுதான் அங்கே முருகன் வருவான் என்பதுதான். நெற்றிக்கண்ணிலிருந்து முருகன் பிறப்பதற்கு முன் அதே நெற்றிக்கண்ணால் மன்மதன் எரிந்து போகிறான் இல்லையா? அந்த தத்துவம் அதுதான். முதல்ல தீமை இல்லாத இடத்திற்குத்தான் முருகப்பெருமான் வருவான். அது மட்டும் இல்ல, ரொம்ப அழகா கேட்டீங்க. நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பு பொறியாக பிறக்கிறான், பிறகு கங்கைக்கு வந்து சேருகிறான். ரொம்ப அழகா அந்த தத்துவம் பாருங்க. கடவுள் அப்படின்ற அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளாத அறிவியல் உண்டு, அறிவியல் அறிஞர்கள் உண்டு. ஆனா அறிவியல் பிரபஞ்சத்தை ஏற்றுக்கொள்கிறது. பிரபஞ்சம் என்பது உண்மை, யூனிவர்ஸ் என்பது உண்மை அப்படின்றத அறிவியல் உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவங்க சொல்றாங்க, பிரபஞ்சம்னா என்ன தெரியுமா? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த 5ம் சேர்ந்தது பிரபஞ்சம். இதுகிட்ட நீங்க ஒரு வேண்டுதலை சொன்னீங்க அப்படின்னா, அதாவது மனசுல ஒரு விஷயத்தை நீங்க திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, பிரபஞ்சம் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். இது அறிவியல் சொல்லுது இல்லையா? இப்ப முருகனுடைய பிறப்பை பாருங்க. ஆகாயத்திலே இருக்கக்கூடிய அந்த தெய்வம், ஆகாயம் வந்துருச்சு. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் நெருப்பு பொறிகளாக பிறக்கிறான். நெருப்பு வந்துருச்சு. அந்த நெருப்பை வாயு கொண்டு போய் கங்கையிலே சேர்க்கிறான். வாயு வந்துருச்சு. கங்கை சரவண பொய்கையிலே கொண்டு போய் சேர்க்கிறது. அது 2ம் நீர். ஆகாயம், நெருப்பு, காற்று, நீர். அங்கே நிலத்தில் முருகப்பெருமான் உருவாகி அவன் வாழ்ந்து பல அற்புதங்களை செய்தான். இப்ப குடமுழுக்க பெருவிழாவிற்கு கூட நம்ம நிறைய விளக்கம் பார்த்தோம். வானத்திலே இருக்கக்கூடிய இறை சக்தியை நெருப்புக்கு கொண்டு வந்து கும்பாபிஷேகம் செய்வதற்கு முன்பாக யாகசாலை அமைத்து அதிலே இருக்கக்கூடிய தீர்த்த குடங்களுக்கு மாற்றி அதை கொண்டு வந்து நாம் கும்பத்திலே ஊற்றுகிறோம். அந்த இறை சக்தியை பூமிக்கு கொண்டு வருவதுதான் குடமுழுக்க பெருவிழா. நம்ம பார்த்தோமே, அதனோடு தொடர்புடையதுதான் முருகனுடைய பிறப்புமே. அவன் 5 பூதங்களின் சக்தியாக இருக்கிறான். ஆகாயம், நெருப்பு, நீர், நிலம், காற்று இவற்றோடு தொடர்புடைய பிறப்பாக முருகப்பெருமானுடைய பிறப்பு இருக்கிற காரணத்தால் அறிவியல் என்ன சொல்லுது? பிரபஞ்சம் என்பது உண்மை. உங்களுடைய விருப்பத்தை பிரபஞ்சம் நிறைவேற்றும். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்ற அறிவியல் சொல்கிறதே அதேதான் முருகப்பெருமானுடைய பிறப்பும். அதுதான் ரொம்ப அழகா நீங்க கேட்டீங்க. அங்கே கலசங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த பூஜை முறைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாதவிந்து கலாதி நமோ நம, வேத மந்திர சொரூபா நமோ நம, ஞான பண்டித சாமி நமோ நம, வெகுகோடி நாம சம்பு குமாரா நமோ நம, நாகபந்த மயூரா நமோ நம, பரசூரர் சேத தண்ட வினோதா நமோ நம, கீத கிண்கிணி பாதா நமோ நம, தீர சம்பிரம வீரா நமோ நம, கிரிராஜ தீப மங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள்தாரா என்று முருகப்பெருமானை இந்த குடமுழுக்கு நேரத்தில் நாம் வேண்டிக் கொள்வோம். முருகப்பெருமானுடைய பிறப்பு உணர்த்தக்கூடிய தத்துவம் என்ன என்றால், தீமை இருக்கும் இடத்தில் முருகன் வரமாட்டான். தீமை அகன்ற பிறகுதான் முருகன் வருவான். அதையே கச்சியப்பர் சொல்கிறார். எவ்வளவுதான் கொடூரமானவனாக சூரபதுமன் இருந்தாலும் அவனை தூயவனாக்கி, தீயவை புரிந்தாரேலும், நீங்க தீமையே செய்திருந்தாலும் தூயவராக்கி முருகப்பெருமான் ஆட்கொள்வான் என்பதும்
பிரபஞ்ச தத்துவம் என்று இன்றைக்கு அறிவியல் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆகாயம், நிலம், நீர், காற்று, நெருப்பு இவற்றோடு தொடர்புடைய அந்த பிறப்பு தான் முருகப்பெருமானுடைய பிறப்பு. இதுதான் அவனுடைய பிறப்பின் தத்துவம். கேட்டதை கொடுக்கக்கூடிய பிரபஞ்சத்தின் வடிவமாகவும் பிரபஞ்சத்தை ஆட்கொண்டிருப்பவனாகவும் முருகப்பெருமான் இருக்கிறான். குடமுழுக்கு விழா நடைபெற்று நிறைவடைய போகிறது. அந்த ட்ரோன்கள் மூலமாக புனித நீர் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நீரினுடைய ஒரு சிறு துளி கூட தன்மேல் படாதா, தன்னுடைய பாபம் எல்லாம் தீராதா என்று அங்கு பக்தர்கள் எல்லாம் காத்திருக்கிறார்கள். இந்த குடமுழுக்கினுடைய நிறைவு எப்படிப்பட்டது? நான் தொடக்கத்திலே சொன்னேன், சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன். இருவிழிகள் திறந்துவிடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன். பொறு மனமே பொறு, பொறு மனமே பொறு. அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போய் ஒளியும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பழனி ஆண்டவனே. பொறுமைக்கும் எல்லை உண்டு, ஒருவதிலும் கூறாமல் அரியனுக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய ஓடாமல் நடக்கிறேன், தாயாமல் பெறுகிறேன் வடிகாட்டு முய்யா. உறவனருக்கு ஒருவரில்லை ஓடிவா குடந்தை வேடா, ஓடி வந்து உன் பாதம் தொழுவேனே முருகா சரணம்னு. உங்களுக்கு இந்த காட்சியை பார்க்கின்ற போது என் அன்புக்குரிய ஆன்மீக அன்பர்களே, ஒரு குடமுழுக்குவினுடைய நிறைவு என்ன என்று கேட்டால், தண்ணீர் துளிகள் பட்டவர்கள் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி அங்கே நன்றி சொன்னார்கள். அங்கே போன அத்தனை பேரும் ஆச்சாரியரை பார்த்து, இந்த பிச்சைக்குருக்களை பார்த்து, நிர்வாகத்தை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி, இன்னைக்கு மன நிறைவா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அவர்களுக்கு மட்டும்தான் நிறைவானா இல்லை, கடைசி 15வது லட்சமா ஒரு ஓரமா தலையிருக்குமே, அவர்கள் மீது பரக்கூடிய அந்த தண்ணீர் தெளியை கூட, அந்த பிரயோஜனமா தெளிச்சதை கூட புண்ணியமா அவங்க தீர்த்தம். சரி, பார்க்கவே முடியல சார், வெளியூர்ல இருக்கோம், வெளிநாட்டில் இருக்கோம். ஊடகத்தின் வாயிலாக ஒரு ஓரமாக நின்று முருகா முருகா என்று சொன்னவர்களுக்கு கூட இந்த புண்ணியம் உண்டு. நீங்க உங்களுக்கு தெரியும், சபரிமலை வழிபாட்டில் பாவ மன்னிப்பு மாதிரி கேட்போம், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும். அது மாதிரி இல்லத்தில் இருந்தபடியே முருகனுடைய பாதத்தை சிக்கனை பற்றி, முருகா கந்தவேல் கடம்பா பன்னீர் கையை வைத்து இந்த உலகத்தின் பரம்பொருளாக இருக்கக்கூடியவனே, உன்னுடைய பாதத்தை சிக்கனை பற்றி குடமுழுக்க காண்பதற்கு நாங்கள் ஊடகத்தின் முன்னே அமர்ந்து பார்த்திருக்கிறோம்னா அங்க போகாதவங்களுக்கும் அந்த புண்ணியம் உண்டு. எப்படின்னு கேட்டா, நீங்க முருகப்பெருமானுடைய அப்பா யாரு? சிவபெருமான். 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கையை எழுதிய உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வெளி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கும்னு பெரிய புராணம் எழுதின சேக்கிழாருடைய புராணத்தை படிச்சா தெரியும். ஒருத்தர் கட்டுறதுக்கு காசு இல்ல, உள்ளத்துல கோயில் கட்டினார். மன்னன் கர்லால் கோயில் கட்டினார். ஆனால் அம்மையப்பனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் மன்னன் கட்டிய கோயிலுக்கு போகவில்லை, உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம்னு தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னைக்கு பக்கத்திலே 32 மைல்கள் தொலைவில் இருக்கக்கூடிய, பயப்படக்கூடாது, 32 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய திருநின்றவூர் ஏழை அந்தனர் பூசலாருடைய கோயிலுக்கு குடமுழுக்கு போனார்னா கடவுள் அன்புக்குத்தான் அகப்படுவான். அதைத்தான் இந்த குடமுழுக்கு பயன் நமக்கு சொல்லுது. வேதம் படிக்கல, ஆகமம் தெரியல, எதுவும் தெரியல, ஆனா கடவுளுடைய கண்ணிலிருந்து குருதி வந்தது என்பதற்காக தன் கண்ணையே கொடுத்த போது கடவுளே வந்து ஆட்கொண்டு, நீ கண் அப்பன், எனக்கு கண்ணையே கொடுத்ததனால் நீ தின்னப்பன் அல்ல கண்ணப்பன் என்று கடவுளை ஆட்கொண்டா. உங்களுக்கு தெரியும். இன்னொருவர் பிள்ளைக்கரியே கேட்டாரு, கடவுளுக்காக கொடுத்தார். அவர் பேர் சிறுத்தொண்டர்னு பேரு. கமலவதிங்கிற ஒரு தாய், இன்னும் ஒரு நாளிகை கழித்து பிள்ளை பேர் நடக்குமே என்றால் சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனா வருவான்னு கோயில் இந்த மண்ணில் இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை தந்தவர்கள். அதை விட இன்னொன்னு சொல்றேன், காளையார் கோவில் கோபுரத்தை தவிர்ப்போம்னு சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் சொன்னது பொண்ணுக்காக, பொருளுக்காக, மண்ணுக்காக ஆசைப்படல. இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் கோயில் முக்கியம், கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், கடவுளை நம்பினார் கைவிடப்படார் என்று தன் தலையை அடமானம் வைத்து தமிழன் கோயிலை காத்தான் என்றால், அந்த திருக்கோயிலினுடைய வழிபாடு ஆலயம் தொழுவது சாழவும் நன்று என்றார்கள். அந்த வார்த்தைகளுக்கு வளம் சேர்த்திருக்கக்கூடிய புதிய தலைமுறை தொலைக்காட்சி இன்றைக்கு லட்சோப லட்சம் பேர் அங்க இருந்தா, கோடிக்கணக்கான பேருக்கு இந்த நேரடி ஒளிபரப்புல 70 தொழில்நுட்ப கலைஞர்கள். ஏன் மீண்டும் மீண்டும் நான் அது அவங்களுக்கு, இன்றைக்கு நீங்க தெரியும், அதிகாலை கடலோரம் போனீங்க, மக்களை சாச்சிங்க, யாகசாலையை பார்த்தீங்க, சிறப்பு அரங்கத்துக்கு நம்ம வந்துட்டோம்.
அவங்கெல்லாம் எத்தனை இடர்பாடுகளுக்கு மத்தியில் அங்க இருப்பாங்க. இடர்பாடே இல்லாம இல்லத்திலிருந்து எத்தனை பேர் அரோகரான்னு நம்ம தொலைக்காட்சியில பார்த்து சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்கும் புண்ணியம் உண்டு. நான் இப்படி குடமுழுக்கை உங்களுக்கு வகுத்து சொல்கின்றேன். தினசரி பூஜை நடந்தால் நித்திய பூஜை, அதை குறையை போக்குவது பிரம்மோற்சவம், பிரம்மோற்சவத்து குறையை போக்குவது பெருஞ்சாந்தி பெருவிழா. ஒரு குடமுழுக்கை பார்த்தால் 12 ஆண்டு காலம் ஆயுள் நீடிக்கிறது. பார்க்க முடியவில்லை என்றால் மண்டலாபிஷேகத்திற்குள் பார்க்கலாம். எப்படி கோபுரம் உச்சியில் நின்று இந்த கலசம் ஒளிர்விடுகிறதோ அதுபோல குடமுழுக்கை பார்த்த நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். அதையும் விட இன்னொரு சிறப்பு என்ன என்று சொன்னால், என் அன்புக்குரியவர்களே, யாகசாலைன்னா இன்னைக்கு முதல்ல தமிழ்ல தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் வேதம் சொல்றாங்க, ஏன் நீர் நெருப்புன்னா அழுக்க பொசிக்க அகற்றி நம்ம மனதை தூய்மைப்படுத்தி இந்த கொடை எப்படி கம்பீரமாக வெண்கொற்ற கொடையோ இருக்கு போல, அது போல ஏன் தேங்கால உள்வரும் வெண்மையா இருக்குன்னா ஒரு மண்டலம் விரதம் இருந்திருப்பாங்க. என்னுடைய மனம் தூய்மைப்பட்டிருக்கிறது, கற்பூரம் போல என்னுடைய இதயத்தை கந்தவேலுடைய திருப்பாதத்திலே கரைத்து விடுகிறேன். ஆணவம் கண்மம் வேண்டாம். இன்னொன்னு, சுவாமிட்ட அது வேணும் இது வேணும்னு ஏடிஎம் மிஷின் மாதிரி கேட்க வேண்டாம். கந்தவேல் கடவுளே, எனக்கு என்ன வேணுங்கிறத நீ கொடுப்பா. இங்க உள்ள கேமராமேனுக்கு வசதியை கொடு, எடிட்டருக்கு வாழ்க்கையை கொடு, ப்ரொடியூசருக்கு ப்ரமோஷனை கொடு, எங்களுக்கும் உங்களுக்கும் சேர்ந்து இன்க்ரிமெண்ட்டை கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட நம்ம வேண்டுப்போம். இது மனிதனுடைய இயல்பு. ஆனா முருகா, உன்னையன்றி ஒருவரையும் நம்புகிறேன். நீ தாண்டா எனக்கு அம்மை, நீ தாண்டா அப்பன், நீ தாண்டா மாமன், நீ தாண்டா மாமி. அம்மை நீ, அப்பன் நீ, அறிவுடைய மாமன் நீ, மாமி நீன்னு எம்பெருமான வென்றமே அவனுடைய பிள்ளை. அதான் சொன்னாங்க, அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் நாங்கள்ல. ஆனா சிவபெருமான் இவர்கிட்ட கேட்டாரு, ஓம்ங்கிற பிரணவ பொருளுக்கு விளக்கம் கேட்கணும், அதை சொல்ல தெரியுமா உனக்குன்னு ஒன்ன. உலகத்திலேயே முதல்ல முருகன் தான். இப்ப நான் ஆசிரியர், நீ ஸ்டூடெண்ட், கைகட்டி வாய் பொத்தி கேட்கணும்னா அப்ப என்ன முருகன் சொல்றான்னா, பிறருக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய குருமார்களை, அது எந்த துறையா இருந்தாலும் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தவன் இந்த ஆறுமுக கடவுள். சின்ன சின்ன விஷயங்களை இந்த கடல்ல கிளிஞ்சல் வேணும்னா அலையில கிடைக்கும், முத்தெடுக்கணும்னா மூச்சடைக்கு உள்ள போகணும். அதுபோல இந்த திருச்செந்தூர் குடமுழுக்கு வைபவத்திலே இந்த கற்பூரத்தை காற்றாங்களை திருப்ப 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 ஏற்கனவே நாம் பார்த்த காட்சியை நேயர்களுக்காக மீண்டும் மீண்டும் காட்டுறோம். ஆணவம் கண்மம் மாயை இல்லாது கற்பூரம் போல நம்முடைய இதயத்தை கந்தவேல் சன்னிதானத்தில் கரைக்க வேண்டும். வாரியார் எப்படி வேண்டியிருப்பார், கச்சியப்ப சிவாச்சாரியார் எப்படி சொல்லியிருப்பார், நம்முடைய பாம்பன் சுவாமிகள் எப்படி உருகி உருகி 6666 பாடல் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 12 மணி நேரம் கந்த சஷ்டி கவசம் தான் சொல்லுவாராம். கண்டிப்பா ஒவ்வொரு நடைமுறையிலுமே ஒவ்வொரு தத்துவம் அடங்கி இருக்கிறது. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செயல்களிலுமே ஒவ்வொரு பொருள் இருக்கிறது. இது குறித்து தொடர்ந்து பேசலாம்.